ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெல்கம் டு SHIVAM. நான் உங்களோட ஆர்த்தி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பட்ஜெட் 2025-2026 அப்படிங்கிறது தான். சரியா? ஏன் அப்படின்னாக்கா, இது கண்டிப்பாக கொஷின் ஏரியா நம்மளுக்கு மினிமம் 2 கொஷின்ஸ் ஆச்சும் வந்துடும். ஓகேங்களா? அது யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டுங்க. டெஃபினட்டாக இது கொஷின் ஏரியா. கண்டிப்பாக ஆஸ் அ சிட்டிசனாகவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகேவா? ஸோ இந்த பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னாக்கா February 1, 2025 அன்றைக்கி வந்துச்சு. சரியா? பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, தி ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் ஆர் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஓகேங்களா, நிர்மலா சீதாராமன் மேம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா பட்ஜெட் அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ணாங்க. சரியா? ஓகேங்களா? இது இவங்களுக்கு 8வது பட்ஜெட்டுங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகேவா? சரி, சிம்பிளாக பட்ஜெட்னா என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நார்மலாக எளிமையாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு தனிநபராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு கண்ட்ரிக்கும், சரியா, அது யாராக இருந்தாலும் சரி, வரவு செலவு கணக்கு தெரியாமல், கணக்கு வழக்கு புரியாமல் குடும்பம் நடத்த முடியாது, காலத்தை தள்ள முடியாது. கரெக்டுங்களா? அதே தான் கண்ட்ரிக்கும். அதை தான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா எடுத்துகிட்டு வருவோம். சரியா? ஓகேங்களா? கான்ஸ்டியூஷனில் இப்போ அப்படி தான் சொல்லியிருக்காங்களா? பட்ஜெட் அப்படிங்கிறத போட்டு தான் நீங்கள் கவர்மெண்ட் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னா எஸ், அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தையே சொல்லியிருக்க மாட்டாங்க. சரியா? கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னாக்கா, ஆர்டிக்கிள் 112 படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். சரியா? அதாவது வருடாந்திர நிதி அறிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போன வருஷம் என்ன பண்ணீங்க, இந்த வருஷம் என்ன பண்ண போகிறீங்க, எதுலலாம் டெவலப்மெண்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டு கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா டிஸ்கஸ் பண்ணி பட்ஜெட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகேவா? அப்போது உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பாஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னா கிடையாது. இது ஒரு 6 ஸ்டேஜஸை தாண்டி, சரிங்களா, பாலிட்டிக்கில் ரொம்ப போக வேண்டாம், 6 ஸ்டேஜஸை தாண்டி தான் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஃபைனலாக இது ஒரு ஃபினான்ஸ் பில்லாக பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா பட்ஜெட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு சில ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, நிர்மலா சீதாராமன் மேம் பேசிய பட்ஜெட்டில் இதுதான் ரொம்ப குறுகிய காலம். சரிங்களா? எவ்வளோ நிமிஷத்தில் இதை பேசியிருப்பாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வெறும் 74 நிமிஷத்தில் பேசி முடிச்சிருப்பாங்க. சரியா? ஓகேவா? எக்ஸாக்டாக அதாவது 1 hour 14 minutesலேயே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா அவங்களோட பட்ஜெட் ஸ்பீச் அப்படிங்கிறத முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? இவங்க பேசுனதுலேயே ரொம்ப லென்த்தியான பட்ஜெட் எப்போ அப்படின்னாக்கா 2020 தான் பேசியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 hour 42 minutes, ஓகேங்களா, அப்படின்ற டியூரேஷனில் இது இவங்க பேசியிருப்பாங்க. சரியா? ஓகேவா? இதெல்லாம் நார்மலான ஃபேக்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அதே மாதிரி வழக்கமாக நம்ம பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னென்னா, ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு சூட் கேஸில் எடுத்துகிட்டு வருவாங்க, டாக்குமெண்ட்ஸாக இருக்கும். ஆனால் 2021 தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நிர்மலா சீதாராமன் மேம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டிஜிட்டல் டேப்லெட் அப்படிங்கிறது ஒரு ரெட் கலரில் அழகாக ஒரு பவுச்சில் போட்டு அதில் எடுத்துகிட்டு வந்து பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சரியா? ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட், இது ஒரு காமனான பட்ஜெட் அப்படிங்கிறத பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். சரியா? ஓகேவா? ஸோ பட்ஜெட் உள்ள போவோம். சரியா? பட்ஜெட் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன். திஸ் பட்ஜெட் கண்டினியூஸ் அவர் கவர்மெண்ட் எஃபர்ட். ஓகேவா? அதாவது நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எஃபர்ட்டை எதில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், இந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஆக்சிலரேட் க்ரோத்து, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், செக்யூர் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டு, இன்விகிரேட் ப்ரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்லிஃப்ட் ஹவுஸ் ஹோல்டு சென்டிமெண்ட்ஸு, என்ஹான்ஸ் ஸ்பெண்டிங் பவர் ஆஃப் இந்தியாஸ் ரைசிங் மிடில் கிளாஸ். ஓகேவா? ஸோ இதிலலாம் எஃபர்ட் போட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகேவா? ஸோ நம்ம பட்ஜெட்டோட தீம், சரியா, மெயினாக பட்ஜெட்டோட தீம் அப்படின்னு நீங்கள் பேசும்பொழுது என்ன அப்படின்னாக்கா சப்கா விகாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? பயங்கர பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் இது கிடையவே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் த டெவலப்மெண்ட் ஃபார் ஆல் அப்படிங்கிறது தான் சப்கா விகாஸ். சப்னா எல்லாம், சப்கா விகாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருக்கும் டெவலப்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகேவா? ஸோ இதை தான் ஒரு தெலுங்கு போயட் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இது ஒரு பாட்டே கூட இருக்குங்க. ஓகேங்களா? இந்த போயட் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, தேசமன்ட்டே மட்டி காதோய் தேசமன்ட்டே மனுஷலாய் அப்படின்னு சொல்லியிருப்பார். தேசம் அப்படிங்கிறது வெறும் மண் மட்டும் கிடையாது, தேசம் அப்படிங்கிறது பீப்புள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். சரியா? ஓகேவா? அதே மாதிரி a country is not just soil, அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. விக்ஷித் பாரத், ஓகேவா? அதை தான் விக்ஷித் பாரத் அப்படின்னா என்ன அர்த்தம், டெவலப்டு இந்தியா அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ அந்த டெவலப்டு இந்தியா அப்படிங்கிறது
நீங்கள் எதை வச்சு எதெல்லாம் காட்டி நீங்கள் பண்ண போகிறீங்க, எந்தெந்த இடத்தெல்லாம் சரி பண்ணி நீங்கள் டெவலப்டு இந்தியாவாக ஆக்க போகிறீங்க அப்படின்னா அவங்க அழகாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு 6 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சரியா? மெயினாக பார்த்தோன்னா 0 பாவர்ட்டி, ஓகேங்களா, 100% குட் குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சஸ் டு ஹை குவாலிட்டி அஃபோர்டபுள் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் கேர், ஓகேவா, பாவர்ட்டி எஜுகேஷன் ஹெல்த் கேர், 100% ஸ்கில்டு லேபர் வித் மீனிங்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 70% விமன் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி பார்த்தோன்னா ஃபார்மர்ஸ் மேக்கிங் அவர் கண்ட்ரி த ஃபுட் பேஸ்கெட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நாங்கள் டெவலப்டு இந்தியாவை மாற்ற போகிறோம், பண்ண போகிறோம், இந்த ஏரியாஸ் எல்லாம் நாங்கள் சரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ரப்போஸ்டு டெவலப்மெண்ட் ஸ்பேன் 10 ப்ராட் ஏரியா, ஓகேங்களா, ஒரு 10 ப்ராட் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி எதை மையமாக வச்சுருப்பாங்க அப்படின்னாக்கா கரீப்னா பாவர்ட்டியை ஒழிச்சு கட்டணும். சரியா? யூத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட்டு எல்லாமே உள்ளே வந்துடும். ஓகேவா? அன்னதாத்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபார்மர்ஸ் ஹூ கிவ் ஃபுட். அன்னதாத்தா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அன்னம்னா சாப்பாடு, தாத்தா அப்படின்னாக்கா கொடுக்குறது. ஓகேங்களா? யார் சாப்பாடு போடுறா நமக்கு? ஃபார்மர்ஸ் தான். சரிங்களா? அவங்களோட ஃபார்மர்ஸ்க்கு நிறைய பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நாரினா விமன். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சிம்பிள் டேர்ம்ஸுங்க, அவ்வளோதான். ஸோ இதை மையமாக வச்சு ஒரு ப்ராடாக 10 கேட்டகரிஸில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஏரியாவெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க. என்னது? அக்ரிகல்ச்சரல் க்ரோத் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. சரியா? அதே மாதிரி பில்டிங் ரூரல் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ரெசிலியன்ஸு, டேக்கிங் எவ்ரி ஒன் டுகெதர் ஆன் இன்க்ளூசிவ் க்ரோத் பார்த்து பூஸ்டிங் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஃபர்தர் மேக் இன் இண்டியா, ஓகேங்களா, அதை பூஸ்டப் பண்ண போகிறாங்க. ப்ரப்போசிங் MSMEs, enabling employment-led development, investing in people, economy and innovation, securing energy supplies, promoting exports, nurturing innovation. ஸோ இந்த ப்ராடு கேட்டகரிஸில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஜேர்னி ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு 4 பவர்ஃபுல் என்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கங்க. சரியா? மெயினாக இதில் கையை வச்சா இது நடக்கும், இதை சரி பண்ணால் இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர். சரியா? அடுத்தது MSME, அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டு, அடுத்தது எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு எதெல்லாம் பண்ணி இதெல்லாம் சரி பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு ஃபியூவல் என்ன அப்படின்னா நம்ம கொண்டு வர போகிற ரிஃபார்ம்ஸ். ஓகேவா? சரியா? கைடிங் ஸ்பிரிட் என்னவா இருக்கும்னா இன்க்ளூசிவ் அப்படின்னாலே இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்னாலே என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக டெவலப் பண்ணுறது. அது எஜுகேஷன், ஹெல்த்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு என்ன வேணாலும் இருக்கட்டும், எல்லா கட்டமைப்புகள்லையும் சேர்த்து அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்றா கொண்டு வருது. ஓகேவா? அதே மாதிரி நம்ம டெஸ்டினேஷன், நம்ம கோல் என்ன? விக்ஷித் பாரத், டெவலப்மெண்ட் ஃபார் ஆல். சரியா? ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம ஓட போகிறோம் அப்படின்ற மாதிரி அழகாக சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே, இந்த பட்ஜெட்டோட எய்ம் என்ன அப்படின்னாக்கா இட் இஸ் டு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ரெஃபார்ம்ஸ் அக்ராஸ் 6 டொமைன்ஸ் டியூரிங் நெக்ஸ்ட் 5 years. ஓகேவா? நான் டெவலப் பண்ண போகிறேன், இதெல்லாம் முன்னேற்ற போகிறேன், கண்ட்ரியை டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னாக்கா அப்போ நான் ஒரு மேஜராக 6 டொமைனில் நான் வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. சரியா? என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன், ஓகேவா, முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் பவர் செக்டாரு, அர்பன் டெவலப்மெண்ட்டு, மைனிங், ஃபினான்ஷியல் செக்டாரு, ரெகுலேட்டரி ரெஃபார்ம்ஸ். ஓகேவா? இதுதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதில் நாங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கிறத காட்டிலும் இன்னும் பெரிய நல்ல மாற்றங்கள், பாசிட்டிவ் சேஞ்சஸ், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வர போகிறோன்னே இந்த 6 டொமைன்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இது வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, இது பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. சரியா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜின், நம்ம இந்த மேலே 4 இன்ஜின் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சர். சரியா? அக்ரிகல்ச்சரை நான் மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறேன்? கண்டிப்பாங்க ஒரு விஷயம் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா தே வில் இம்ப்ளிமெண்ட் த்ரூ ஸ்கீம்ஸ், ஆக்ட்ஸ், ஓகேங்களா, ரெகுலேஷன்ஸ். இது மூலமாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ஆப்வியஸ்லி இம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் தன் தானிய கிருஷி யோஜனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? டெவலப்பிங் அக்ரி டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமு. இதில் என்னன்னாக்கா சக்ஸஸ் ஆஃப் மோட்டிவேட்டட் பை த சக்ஸஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஏடிபி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. பின்னடைந்த மாவட்டங்கள், கிராமங்கள் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு அவங்கள டெவலப் பண்ணுறது, அவங்கள முன்னுக்கு எடுத்துகிட்டு வர்றது, இதுதான் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ
The government will undertake a Prime Minister Dhan Dhanya Krishi Yojana in partnership with states. அவங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். சரியா? அதுக்கு கீழே ஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் ரீஜன் எடுத்து டெவலப் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப பின்னடைந்த. சரியா? ஓகேவா? தோ the convergence of existing scheme and specialized measure it will cover 100 district. ஓகேங்களா? உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 districts வந்து இதில் கவர் ஆகுது. வித் லோ ப்ரொடக்டிவிட்டி, மாடரேட் கிராப் இன்டென்சிட்டி, பிலோ ஆவரேஜ் கிரெடிட் பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடமா இருக்கிறத ஒரு 100 districts எடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இவங்க முன்னுக்கு கொண்டு வர போகிறாங்க. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வர போகிறாங்க. சரியா? அப்போ என்ன பண்ண போகிறாங்க? என்ஹான்ஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி. பாயிண்ட் நம்பர் 1. 2. Adopt crop diversification and sustainable agricultural practices. ஓகேவா? ஆர்குமெண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டோரேஜ் அட் த பஞ்சாயத்து அண்ட் பிளாக் லெவல். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? ப்ரொடக்டிவிட்டி. சரிங்களா? உற்பத்தியை அதிகப்படுத்த போகிறீங்க. அதுக்கப்புறம் க்ராப் டைவர்சிஃபிகேஷன். அந்த இடத்துல ஒரு க்ராப்பு தான் இல்லாமல் மல்டி க்ராப்ஸு. ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய க்ராப்ஸ் வளர்கிறதுக்கான எல்லா வழிவகைகளும் அந்த ப்ராக்டிசஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் எடுத்துகிட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பண்ணால் மட்டும் போதாது, ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சரியா? அது பஞ்சாயத்து அண்ட் பிளாக் லெவல் ரெண்டுத்துலேயுமே என்ன பண்ணுவீங்கன்னா எடுத்துகிட்டு வருவீங்க. நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஓகேங்களா? இரிகேஷன் கண்டிப்பாக அந்த ஃபெசிலிட்டியும் வேணும், அதையும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபெசிலிட்டேட் அவைலபிலிட்டி ஆஃப் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கிரெடிட். ஏன்னா எல்லார் கையிலையுமே காசு வச்சுட்டு தான் ஃபார்மர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்களான்னா நோ. ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு அந்த கிரெடிட் ஃபெசிலிட்டியும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் மூலமாக 100 districtல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கிளியர்? ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக 1.7 crore ஃபார்மர்ஸ் வந்து பயனடைவாங்க. அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சரியா? அடுத்தது பில்டிங் ரூரல் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் மல்டி செக்டோரல் ரூரல் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் ப்ரோக்ராம் வில் பி லான்ச்டு இன் பார்ட்னர்ஷிப் வித் ஸ்டேட்ஸ். என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இதில் எம்ப்ளாய்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? அதில் அவங்கள ஸ்கில் டெவலப் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்டு, டெக்னாலஜி, ஓகேங்களா, ரூரல் எக்கனாமி எடுத்துகிட்டு வருது அப்படின்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரியா? ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா குளோபல் அண்ட் டொமஸ்டிக் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வில் பி இன்கார்பரேட்டட். ஓகேவா? என்னென்ன மாதிரி பெஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் எல்லாமே இருக்கோ அதெல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த 100 districtல ஃபேஸ் 1லேயே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆத்ம நிர்பாரத்தா இன் பல்சஸ். ஓகேங்களா? ஆத்ம நிர்பாரத்னா ஒன்றும் இல்லைங்க, செல்ஃப் ரிலையன்ஸ், தன்னிறைவு அடைதல். நம்ம யார்கிட்டையும் கையேந்தாமல் நமக்கே செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கிறது. ஓகேங்களா? நம்மளே என்ன அப்படின்னாக்கா அந்த ஸ்டாக்கு அந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப தன்னிறைவாக இருக்கும். யார்கிட்டேருந்தும் நம்ம இம்போர்ட்டோ வாங்குறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. தட் இஸ் கால்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். சரிங்களா? ஓகேவா? மெயினாக எதில்? பல்சஸில். ஓகேவா? அப்போ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா National Mission for Edible Oil Seeds for Achieving Atma Nirbharata in Edible Oils. ஓகேவா? Our farmers have the capability to grow enough for our needs and more. சரியா? ஓகேவா? ஸோ இது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா our government will now launch 6-year mission for Atma Nirbharata in pulses with a special focus in Tur, Urad and Masoor dals. ஓகேங்களா? எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 yearsங்க. இந்த டைம் பீரியட்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம். சரியா? இந்த ஆத்ம நிர்பாரதா இன் பல்சஸ் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு. மெயினாக இதில் துவரம்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசூர் தால். அதாவது துவரம்பருப்பே ஒரு ஆரஞ்சிஷ் கலரில் இருக்கும் பாருங்கள், அதுதான் மசூர் தால்னு சொல்வீங்க. சரியா? ஓகேவா? ஸோ இது மூணுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் NAFED அண்ட் NCCF வில் பி ரெடி டு ப்ரொக்யூர் தீஸ் 3 pulses. ஓகேவா? புரிஞ்சுக்க முடியுதா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராம் ஃபார் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இதுலேயும் என்ன அப்படின்னாக்கா கன்சம்ஷன் ஆஃப் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ். ஸ்ரீ அண்ணான்றது ஒன்றும் இல்லைங்க, இட் இஸ் a ஸ்கீம் டு ப்ரமோட் கன்சம்ஷன் ஆஃப் மில்லட்ஸ். அதான் ஸ்ரீ அண்ணான்னு சொல்வீங்க. ஸோ இதையும் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு இதையும் ப்ரமோட் பண்ணுவாங்க. இதோட ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், சப்ளைஸு, ப்ராசஸிங்கு, ஓகேவா, ரெமுனரேட்டிவ் ப்ரைஸஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த ப்ரோக்ராம்குள்ளே சேர்த்து எடுத்துகிட்டு வந்து தே வில் மேக் அ டெவலப்மெண்ட். சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா மக்கானா போர்டு இன் பீகார். இது முக்கியங்க. சரியா? மக்கானா போர்டு, மக்கானான்றது ஒன்றும் இல்லைங்க, இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த தாமரை விதையில் வரக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? அந்த தாமரை விதை தான் அந்த மக்கானா அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த போர்டு எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பீகாரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க.
சரியா? மக்கானா போர்டு வில் பி எஸ்டாப்ளிஷ் இன் த ஸ்டேட் டு இம்ப்ரூவ் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸிங் அண்ட் வேல்யூ அடிஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் மக்கானா. ஓகேங்களா? ஸோ மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எடுத்துகிட்டு வராங்க. பீப்புள் எங்கேஜ் இன் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் வில் பி ஆர்கனைஸ்ட் இன்டு FPO அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் இன்வால்வ் ஆகுறவங்கள வந்து நீங்கள் FPO அப்படின்னு சொல்லுவீங்க. FPOனா ஒன்றும் இல்லைங்க, ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபீஸர். சரியா? ஃபார்மர்ஸ் வில் ரிசீவ் ஆல் த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா இதில் கிடச்சிரும். சரியா? அதை தான் நீங்கள் FPO அப்படின்ற மாதிரி சொல்வீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நேஷ்னல் மிஷன் ஆன் ஹை ஈல்டிங் சீட்ஸ். ஓகேங்களா? உற்பத்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய அந்த விதைகள். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னாக்கா இட் இஸ் எய்ம்ட் அட் ஸ்ட்ரென்தனிங் த ரிசர்ச் ஈகோசிஸ்டம், டார்கெட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராபகேஷன் ஆஃப் சீட்ஸ் வித் ஹை ஈல்டு, பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டு, கிளைமேட் ரெசிலியன்ஸாகவும் இருக்கணும். கமர்ஷியல் அவைலபிலிட்டி ஆஃப் மோர் தென் 100 சீட்ஸ் வெரைட்டிஸ் ரிலீஸ்டு சின்ஸ் ஜூலை 2024. ஓகேவா? அந்த சீட்ஸு சிலருக்கு கிடைக்கும், சில டிஸ்ட்ரிக்டில் வந்து கிடைக்காது. ஸோ அப்படி இல்லாமல் இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாக ஒன்றா இருக்கணும். அந்த சீட்ஸு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அதோட அவைலபிலிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? எது மூலமாக? நேஷ்னல் மிஷன் ஆன் ஹை ஈல்டிங் சீட்ஸு. ஓகேங்களா? இப்போ நம்ம இன்ஜின் நம்பர் 1 பார்த்துட்ருக்கோம் அக்ரிகல்ச்சரில். சரியா? அடுத்தது ஃபிஷரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியா ரேங்க்ஸ் செகண்ட். ஓகேங்களா? செகண்ட் லார்ஜஸ்ட் குளோபலி இன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அண்ட் அக்வாகல்ச்சர். இந்த ரேங்க்கை பார்த்துக்கணுங்க. புக்கில் எப்படி இருந்தாலும் இப்போ இது செகண்டுன்னு இருக்கு இல்லையா? இதுதான் இப்போ டேட்டா. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வில் பிரிங் இன் அண்ட் எனேபிளிங் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் sustainable harnessing of fisheries from Indian exclusive economic zone and high seas with a special focus on Andaman and Nicobar and Lakshadweep Islands. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகேவா? அடுத்தது மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி. சரியா? ஓகே, ஸோ த மிஷன் ஃபார் த காட்டன் ப்ரொடக்டிவிட்டி, திஸ் 5-year மிஷன் டைம் பீரியட் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் அ 5-year மிஷன் will facilitate significant improvement in productivity and sustainability of cotton farming. சரியா? அதே மாதிரி எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேப்பிள் காட்டன் வெரைட்டிஸும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் சயின்ஸ் அண்ட் டெக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் ஃபர்தர் ரிசர்ச் அதெல்லாம் டெவலப் பண்ணியும் என்னன்னாக்கா காட்டனோட குவாலிட்டியை இன்னும் எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி இன்னும் வந்து அதை ரொம்ப ஒரு ஸ்டேபிளான ஒரு இதுவாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது காட்டனுக்கு. அடுத்தது என்ஹான்ஸ்டு கிரெடிட் த்ரூ KCC. ஓகேங்களா? கிசான் கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடன் அட்டை அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? ஃபெசிலிட்டேட் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் ஃபார் 7.7 crore ஃபார்மர்ஸ், ஃபிஷர்மேன் அண்ட் டைரி ஃபார்மர்ஸ். லோன் லிமிட் பார்த்தீங்கன்னா அண்டர் மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்மென்ஷன் ஸ்கீம் வில் பி என்ஹான்ஸ்டு ஃப்ரம் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னாக்கா லோன்ஸ் அப்படிங்கிறது இந்த KCC மூலமாக இவங்க எடுத்துக்கலாம். இப்போ 3ன்றதை என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்னாக்கா 5 lakhs மாற்றிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது யூரியா பிளான்ட் இன் அசாம். ஓகேவா? மக்கானா போர்டு பீகார், யூரியா அசாம். சரியா? ஆத்ம நிர்பாரதா இன் யூரியா ப்ரொடக்ஷன். இதுலேயும் என்ன அப்படின்னாக்கா தன்னிறைவு அடைதல். ஓகேங்களா? யாருக்கிட்டையும் இம்போர்ட்டோ டிபெண்டோ எதுவுமே இல்லாமல் செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கிறது. ஓகே, ஸோ த பிளான்ட் வித் ஆனுவல் கெப்பாசிட்டி சரியா 12.7 lakh மெட்ரிக் டன்ஸ் வில் பி செட் அப் அட் நம்ரூப். ஓகேங்களா? நம்ரூப் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே என்னன்னாக்கா அசாமில் தெர்மல் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரும். சரியா? ஓகேவா? அப்போது யூரியா பிளான்ட்டும் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா அசாமில் இருக்குது. சரியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் இம்பார்ட்டண்ட்டானதுங்க, வளன்னு இருக்கிறதெல்லாம் வேண்டாம். சரியா? இந்தியா போஸ்ட் வில் ஆல்சோ பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் அஸ் அ லார்ஜ் பப்ளிக் லாஜிஸ்டிக் ஆர்கனைசேஷனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்தியா போஸ்ட்டை கொண்டு வராங்க. சரியா? ஓகேவா? ஸோ ஒரு இன்ஜின் முடிஞ்சதுங்க. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது முடிஞ்சது. செகண்ட் இன்ஜினுக்கு வந்துட்டோம். செகண்ட் இன்ஜின் பார்த்திங்கன்னா MSME ரொம்ப முக்கியமானது. சரியா? MSME பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா revision and classification criteria for MSMEs. சரியா? Currently over 1 crore registered MSMEs employing 7.5 crore people and generating 36% of our manufacturing have come together to position India as a global manufacturing hub. சரியா? Quality products, these MSMEs are responsible for the 45% of our export. நல்லா பாருங்கள், 45% of exportல யார் பங்கு வகிக்கிறா அப்படின்னாக்கா இந்த MSMEs தான். சரியா? ஓகேவா?
ஸோ இவங்களுக்கு என்னென்னா ஹெல்ப் தெம் அச்சீவ் ஹையர் எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்கேலு, டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷனு, இவங்களுக்கு வந்து கேபிட்டல் ஆக்சஸ் வந்து எப்படி ஈஸியாக ஆக்குறது, ஓகேங்களா, டர்ன் ஓவர் லிமிட் எப்படி எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி these MSMEs will be enhanced to 2.5 and 2 times respectively will give them கான்ஃபிடன்ஸ் டு க்ரோ அண்ட் ஜென்ரேட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் அவர் யூத். இதை டோட்டலாகவே வந்து ரீவைட்டலைஸ் பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு இது ரொம்ப அதிகமாகவே கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்றது ஒரு மேஜரான விஷயம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா சிக்னிஃபிகண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் கிரெடிட் அவைலபிலிட்டி வித் கேரண்டி கவர். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸ் ஃப்ரம் 5 கோடியாக இருந்ததை இப்போ என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்னாக்கா 10 கோடியாக மாற்றிருக்காங்க. ஓகேவா? சரியா? இது 5 கோடியாக இருந்துச்சு, இப்போ 10ஆக மாற்றிட்டாங்க. இப்போ 5 கிடையாது. சரியா? அடிஷ்னல் கிரெடிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1.5 lakh crore இன் நெக்ஸ்ட் 5 years அப்படின்ற மாதிரி இதுக்கு அலோகேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா 10 கோடியாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 20 கோடியாக மாறிடுச்சு. ஓகேவா? வித் த கேரண்டி ஃபீ பீயிங் மாடரேட்டட் டு 1% ஃபார் லோன்ஸ் இன் ஃபோக்கஸ் 27 ஃபோக்கஸ் செக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆத்மநிர் பாரத். சரியா? ஃபார் வெல் டன் எக்ஸ்போர்ட்டர் MSMEs டேர்ம் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 20 crore. சரியா? அந்த லிமிட்டை நிறையவே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா கம்மியாக இருந்த அமௌண்ட்டை நல்லாவே மாற்றிருக்காங்க. சரியா? ஓகேவா? நம்ம அந்த ஒரு க்ரக்ஸ் டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும், அதில் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும். ஐ வில் ஷோ யூ தட். சரியா? அடுத்தது பார்த்தோம்னாக்கா கிரெடிட் கார்ட்ஸ் ஃபார் மைக்ரோ என்டர்பிரைசஸ். சரியா? 5 lakh லிமிட் ஃபார் மைக்ரோ என்டர்பிரைசஸ் ரெஜிஸ்டர்ட் அப்பான் உத்தியம் போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா 5 lakh வரைக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட் இயர் 10 lakh சச் கார்ட்ஸ் வில் பி இஷ்யூடு. 10 லட்சம் கார்டு அப்படிங்கிறது இஷ்யூ பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் த எக்ஸ்பேண்டட் ஸ்கோப் அண்ட் ஃப்ரெஷ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அனதர் 10,000 crore என்ன பண்ணியிருக்காங்கன்னா வில் பி செட்டப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஃபார் ஃபஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ். ஓகேங்களா? இது எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் லான்ச்டு ஃபார் 5 lakh விமன் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். சரியா? முதல்ல நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவோராக ஆகுறீங்க, நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஸ்கீம், ஓகேங்களா, நமக்கு யாருக்குன்னா தெரியுதுன்னா கூட இதை அவங்களுக்கு சொல்லலாம். சரியா? ஓகேவா? ஸோ வில் ப்ரொவைட் டேர்ம் லோன்ஸ் அப் டு 2 crore டியூரிங் நெக்ஸ்ட் 5 years. ஸ்கீம் வில் இன்கார்பரேட் லெசன்ஸ் ஃப்ரம் த சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம், ஆன்லைன் கேப்பபிலிட்டி பில்டிங் ஃபார் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜரியல் ஸ்கில்ஸ் ஆல்சோ ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸு SC/ST விமன் வராங்கன்றதுனால இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? சரியா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபோக்கஸ் ப்ராடக்ட் ஸ்கீம் ஃபார் ஃபுட்வேர் அண்ட் லெதர் செக்டார்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளும் என்ன அப்படின்னாக்கா ஒன் ஆஃப் த லீடிங் தான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ என்னென்னா த ஸ்கீம் வில் சப்போர்ட் டிசைன் கெப்பாசிட்டி, காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் மெஷினரி ரிக்வயர்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் லெதர் குவாலிட்டி ஃபுட்வேர். பிசைட்ஸ் support for leather footwear and products. The scheme is expected to facilitate மெயினாக என்ன பண்ண போகிறாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் 22 lakh person, generate turnover of 4 lakh crore and exports over 1.1 lakh crore. இந்த கேப்பபிலிட்டியை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகேவா? ஏன்னா இதுவும் ஒன் ஆஃப் த மேஜர் செக்டாருங்க. அதே மாதிரி மெஷர்ஸ் ஃபார் த டாய் செக்டார். இப்போ டாய் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியா பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒன் ஆஃப் த லீடில் இருக்குது டாய்ஸ் மேக்கிங்கில் அப்படின்னு சொல்லி இப்போ மீம்ஸ் எல்லாம் வேறு நிறைய போட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி என்னென்னா திஸ் வில் ஃபோக்கஸ் ஆன் இந்த ஸ்கீம் வில் ஃபோக்கஸ் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் கிளஸ்டர்ஸ், ஸ்கில்லு யார் யாருக்கு இருக்குது, எப்படி ஸ்கில் எடுத்துகிட்டு வரலாம், மேனுஃபேக்சரிங் ஈகோ சிஸ்டம். ஓகேவா? தட் வில் கிரியேட் ஹை குவாலிட்டி யூனிக் இன்னோவேட்டிவ் அண்ட் சஸ்டைனபிள் டாய்ஸ் தட் வில் ரெப்ரசன்ட் த மேட் இன் இந்தியா பிராண்ட். சரிங்களா? மேட் இன் இந்தியா. சரியா? இப்போல்லாம் மேட் இன் சைனா, ஜப்பான், டோக்கியோ அந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இப்போது மேட் இன் இந்தியா பிராண்டுன்னு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா சப்போர்ட் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங். சரியா? இன்லைன் வித் அவர் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் பூர்வோதயா வில் எஸ்டாப்ளிஷ் அ நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன் பீகார். ஓகேங்களா? சரியா? ஆல்ரெடி மக்கானா பார்த்தோம், இப்போது NIFTயும் வந்திருக்கு உள்ள. சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா என்ஹான்ஸ் இன்கம் ஃபார் த ஃபார்மர்ஸ் த்ரூ த வேல்யூ அடிஷன் ஆஃப் தேர் ப்ரொடியூஸ், ஸ்கில்லிங், ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த யூத். அவங்களையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக யூத்தை இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா
க்ளீன் டெக் மேனுஃபேக்சரிங், அதாவது கிளைமேட் ஃப்ரெண்ட்லி டெவலப்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அடாப்ஷன்ஸ் அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எடுத்துகிட்டு வரணும். அப்படின்னா என்னென்னா சோலார் பிவி செல்ஸு, இவி பேட்ரிஸு, ஓகேங்களா, மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர்ஸ், எலக்ட்ரோலைட்டர்ஸ், விண்ட் டர்பைன்ஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பேட்ரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அதான் கிளைமேட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிற மோட்டோவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் இந்த க்ளீன் டெக் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சரியா, 2 இன்ஜின்ஸ் முடிஞ்சது, அக்ரிகல்ச்சர் அண்ட் எம்எஸ்எம்இ. தேர்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகேவா, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பேசும்பொழுதுன்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிங் இன் பீப்புள். சரிங்களா, அப்போ நீங்கள் பீப்புள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு சாக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷான், சரியா, 2.0. ஓகேவா, the சாக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷான் 2.0 program provides nutritional support to more than 8 crore children, 1 crore pregnant women and lactating mothers all over the country and 20 lakh adolescent girls in aspirational district and northeastern region. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னாக்கா பெனிஃபிட் ஆகிற மாதிரி இந்த ஸ்கீம் மூலமாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இதை எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எஸ்பெஷலி சில்ட்ரன், ப்ரெக்னென்ட் விமன், லாக்டேட்டிங் மதர்ஸ் அண்ட் அடாலசன்ட் கேர்ள்ஸ். ஓகே, அடுத்தது அட்டல் திங்கரிங் லேப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னாக்கா வில் செட்டப் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எஸ்பெஷலி. ஓகேங்களா, ஸோ இது என்னன்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து இதை செட்டப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 5 years டு கல்டிவேட் த ஸ்பிரிட் ஆஃப் கியூரியாசிட்டி அண்ட் இன்னோவேஷன் அண்ட் ஃபோஸ்டர் அ சயின்டிஃபிக் டெம்பர் அமங் யங் மைண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னாக்கா இந்த அட்டல் திங்கரிங் லேப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி டு கவர்மெண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ் அண்ட் பிஹெச்சிஸ். ஓகேங்களா, இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஸ்கூல்ஸ். ஓகேங்களா, ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லேயும் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க அண்டர் பாரத் நெட் ப்ராஜெக்ட். ஓகேவா, இதுக்கு கீழே எடுத்துகிட்டு வரதாகவும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம். சரியா, ஒன்றும் இல்லைங்க, உங்களோட தாய்மொழியில் உங்களோட டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறது அதுதான். சரியா, பாரதிய பாஷா அப்படின்னா யுவர் மதர் டங். சரியா, it is to provide a digital form Indian language books for schools and higher education, aims to help the students better understanding in their own language. ஸோ அதுதான் இதோட மெயின் எய்மே. சரியா, இது என்ன அப்படின்னாக்கா ப்ரொவைட்ஸ் டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் புக்ஸ் இப்போதைக்கு. ஓகேவா, சரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டிஸ் இன் IITs. Total number of students in 23 IITs has increased 100% from 65,000 to 1.35 lakh in past 10 years. Additional infrastructure will be created. ஓகேங்களா, இந்த 5 IITs started in 2014 to facilitate 6,500 more students. Hostel and other infrastructure capacity at IIT partner will also be expanded அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் AI ஃபார் எஜுகேஷன். ஏன்னா இப்போ எல்லாமே ஏஐயாக தான் மாறிட்டு வருது. ஸோ அதனால் என்ன அப்படின்னாக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர், ஹெல்த், சஸ்டைனபிள் சிட்டிஸ் இன் 2023. Now a Center of Excellence in AI for Education will set up with a total outlay of 500 crore அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதாகவும் சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். சரியா, மெயினான ஒரு விஷயம். ஆடட் ஆல்மோஸ்ட் 1.1 lakh UG and PG மெடிக்கல் எஜுகேஷன் சீட்ஸ் இன் 10 years. 10 வருஷத்தில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த நெக்ஸ்ட் இயர் 10,000 additional seats will be added in medical colleges and hospitals towards the goal of adding 75,000 seats in the next 5 years. ஓகேவா, சரியா. 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1.1 lakh. ஆனால் ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 75,000 சீட்டு, நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 10,000 சீட் வந்து அடிஷ்னலாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி UG and PG ரெண்டுத்துக்குமே சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் குட் ஆக்சுவலி. சரியா, அதுக்கப்புறம் டே கேர் கேன்சர் சென்டர்ஸ் இன் நோஹோல் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகேங்களா, ஏன்னா மெயினான கேபிட்டல் சிட்டிஸ் அண்ட் சில சிட்டிஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கார்பரேஷன்ஸாக இருக்கக்கூடிய சிட்டிஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேன்சர் சென்டர்ஸ், அந்த கேர் சென்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா டே கேர் கேன்சர் சென்டர்ஸ் வில் ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸு இந்த நெக்ஸ்ட் 3 years கொண்டு வந்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 200 சென்டர்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2025-26 எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா, ஸோ பீப்புள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா PM ஸ்வநிதி. சரியா, தி ஸ்கீம் ஹேஸ் பெனிஃபிட்டட் மோர் தென் 68 lakh ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிவிங் தம் ரெஸ்பெக்ட் ஹை இன்ட்ரெஸ்ட் இன்ஃபார்மல் செக்டார் லோன்ஸ். ஒன்றும் இல்லைங்க, இப்போது தெரு ஓரமாக கடை போட்டு விற்கிறாங்கல்ல, காய்கறி விற்கிறவங்க, பழங்கள், கீரை, பூ விற்கிறவங்க கூடங்க. சரியா, யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க வந்து வெளியில் கந்து வட்டிக்கு மற்ற இதுக்கெல்லாம் வாங்கி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இது பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த இதுக்கு கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா
30,000 லிமிட்டு. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, அந்த லோன் அப்படிங்கிறத பேங்க்ஸ் கிட்டேருந்து இவங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரியா? ஓகேவா? சீக்கிரம் பே பண்ணிட்டாங்கன்னா இதுலேயும் சப்சிடிஸ் இருக்கும். ஃபர்தராக எப்படி வந்து நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆன் ஆகுறது அப்படிங்கிற எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிஎம் ஸ்வநிதியில் கவர் ஆகும். சரியா? நெக்ஸ்ட்டு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா? ஓகேவா? ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்னு சொல்லும்பொழுது எல்லாமேங்க உங்களுக்கு வந்து நீங்கள் அது ஸ்விக்கி, ஊபரு, ஜொமேட்டோ, ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஓலா, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காங்கல்ல. சரி, அதே மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களும் எல்லாமே இதில் வந்துடுவாங்கன்னா இந்த கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறதுல வந்துடுவாங்க. கிரேட் டைனமிசம். ஸோ இவங்களையும் ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு வந்து ஐடி கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் அப்படிங்கிறத கவர் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆன் த இ-ஷ்ராம் போர்ட்டல். சரியா? ஸோ இந்த போர்ட்டல் நம்ம பார்த்துக்கணும், இ-ஷ்ராம் போர்ட்டல். சரியா? ஓகேவா? ஸோ இன்வெஸ்டிங் இன் பீப்புள் முடிஞ்சது. அடுத்தது இன்வெஸ்டிங் இன் எக்கானமி நம்ம பேசும்பொழுது என்னென்னா பிபிபி இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரியா? அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். இட் வில் கம் அப் வித் 3-year pipeline ஆஃப் ப்ராஜெக்ட் தட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் பிபிபி மோடு. சரியா? ஓகேவா? எஸ்பெஷலி தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங் இன் பைப்லைனுங்க. ஓகேவா? ஸ்டேட் வில் ஆல்சோ பி என்கரேஜ் டு டூ ஸோ அண்ட் கேன் சீக் சப்போர்ட் ஃப்ரம் IIPDF, இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டு. சரியா? ஓகேவா? ஸோ இது மெயினாக பைப்லைன் பற்றி பேசியிருப்பாங்க. மற்ற மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பற்றி இதில் பேசவில்லை. ஓகே, ஃபைன். அடுத்தது சப்போர்ட் டு ஸ்டேட்ஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். outlay of 1.5 lakh crore proposed for the 50-year interest-free loans to states for capital expenditure and incentive for reforms. ஓகேங்களா? இந்த ரிஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு வரணும், எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்னாக்கா 1.5 lakh crore அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. எத்தனை வருஷத்துக்கு? 50 வருஷத்துக்கு. டெவலப்மெண்ட்டுக்காக தானே பண்ணுறாங்க. அதனால் என்ன அப்படின்னாக்கா 50 வருஷத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்? இதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கொண்டு வராங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் 50 வருஷத்துக்கு. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜல் ஜீவன் மிஷன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. சின்ஸ் 2019 15 crore households representing 80% of India's rural population have been provided access to portable water connection. ஓகேங்களா? நமக்கு வீட்டுக்கே அந்த குடிநீர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரீச் ஆகணும். அதுதான் இதோட மெயின் மோட்டோ. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 80% ரூரல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா போர்ட்டபிள் வாட்டர் கனெக்ஷன் வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா 100% அப்படிங்கிறது 2028க்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கவர் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி this mission will focus on the quality of infrastructure and OM of rural piped water supply scheme, ஜன் பாகிதாரி. சரியா? ஜன் பாகிதாரி அப்படின்ற இதுக்கு கீழே சரியாக சொல்லியிருப்பாங்க. என்னன்னாக்கா ரூரல் பைப்டு வாட்டர் சப்ளை அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ரீச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா அர்பன் சேலஞ்ச் ஃபண்டு. சரியா? அர்பன் சேலஞ்ச் ஃபண்டுன்னு பார்க்கும்பொழுது 1 lakh crore டு இம்ப்ளிமெண்ட் த ப்ரப்போசல்ஸ் ஃபார் சிட்டிஸ் அஸ் க்ரோத் ஹப்ஸு கிரியேட்டிவ் ரீடெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ் அண்ட் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அனௌன்ஸ்டு இன் ஜூலை பட்ஜெட். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னாக்கா அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படிங்கிறது அர்பனை எப்படி இன்னும் க்ரோத் ஹப்ஸாக மாற்றுறது, இன்னும் எப்படி இன்னும் ஃபர்தராக வாட்டர் அண்ட் சானிடேஷன் எல்லா இதுவும் இருக்கிறதா அந்த திரும்ப ஒரு ரீடெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ் அப்படிங்கிறதுல இதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா பவர் செக்டர் ரிஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்சென்டிவைஸ் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஆகுமெண்டேஷன் ஆஃப் இன்ட்ராஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி பை ஸ்டேட்ஸ், இம்ப்ரூவ் ஃபினான்ஷியல் ஹெல்த் கெப்பாசிட்டி electricity companies, additional borrowing 0.5% of GSDP will also allowed to states. ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியாக வந்து பாரோ பண்ணிக்கிற மாதிரியும் ஃபண்ட்ஸ் ரீச் ஆகிற மாதிரியும் என்ன அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பெருசாக இதில் வேறு எதனா சொல்லியிருக்காங்களா, சேஞ்சஸ் இருக்கானா? நோ. ஓகேவா? அடுத்தது நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் ஃபார் விக்ஷித் பாரத். சரியா? டெவலப்மெண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 100 gigawatt நியூக்ளியர் எனர்ஜி. சரியா? பை 2047. ஓகேங்களா? இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் எனர்ஜி டிரான்சிஷன் எஃபர்ட்ஸ் ஃபார் அன் ஆக்டிவ் பார்ட்னர்ஷிப் வித் த ப்ரைவேட் செக்டர் டுவர்ட்ஸ் இட்ஸ் கோல். அமெண்ட்மெண்ட் டு த அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் அண்ட் சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் வில் பி டேக்கன் அப். பழைய இது இல்லாமல் இன்னும் அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதை ஃபர்தராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இன்னும் இம்ப்ரூவ்டாக எடுத்துகிட்டு வருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் ஃபார் த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்ஸ் SMR அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வித் அன் அவுட்லே ஆஃப் 20,000 crore வில் பி செட்டப் அட்லீஸ்ட் 5 இண்டிஜினஸ்லி. இண்டிஜினஸ்னால் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம மட்டுமே இந்தியா
மட்டுமே பண்ணதாக இருக்கும். ஈவன் ஒரு சின்ன ஆணி ஒரு சின்ன ஸ்க்ரூ கூட யார்கிட்டையும் வாங்கியிருக்க மாட்டோம். தட் இஸ் கால்ட் இண்டிஜினஸ். டெவலப்டு பை SMRs will be operationalized by 2033ல இது ஆப்ரேஷனலாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்டு ஃபார் லாங் டேர்ம் ஃபினான்சிங் of the maritime industry development fund corpus of 25,000 crore will be set up அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரைவேட் போர்ட்ஸ் ப்ரைவேட் செக்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இதில் இன்வால்வ் ஆவாங்க. மெயினாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் இவங்களோட ஷேர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது கவர்மெண்ட்டுக்கு வெறும் 49% தான் கவர்மெண்ட்டோட ஷேர் இருக்கும். அப்போ ப்ரைவேட் ஓகேங்களா போர்ட்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தான் அந்த 51% அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா உடான் ஸ்கீம் சரிங்களா, ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீமு 1.5 crore மிடில் கிளாஸ் பீப்புள் டு மீட் தியர் ஆஸ்பிரேஷன் ஃபார் ஸ்பீடியர் ட்ராவல். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னாக்கா 88 ஏர்போர்ட்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஆப்ரேஷனலைஸ்ட் அண்டர் 619 ரூட்ஸு. இன்ஸ்பைர்ட் பை த சக்ஸஸ் மாடிஃபைடு உடான் ஸ்கீம் வில் பி லான்ச்டு டு என்ஹான்ஸ் ரீஜனல் கனெக்டிவிட்டி டு 120 நியூ டெஸ்டினேஷன்ஸ் அண்ட் கேரி 4 crore பேசஞ்சர்ஸ் இன் நெக்ஸ்ட்டு 10 years. ஓகேங்களா, அதே மாதிரி ஹில்லி ஆஸ்பிரேஷனல் நார்த் ஈஸ்ட் ரீஜன் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா டெவலப் பண்ணணும். அங்கேயும் ஹெலிபேட்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் இன் பீகார். சரியா, க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்ஸ் வில் பி ஃபெசிலிட்டேட்டட் டு மீட் த ஃபியூச்சர் நீட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் இன் அடிஷன் டு த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் பாட்னா ஏர்போர்ட் அண்ட் ப்ரௌன்ஃபீல்டு ஏர்போர்ட் இன் பித்தா. ஓகேவா, ஸோ பீகாரில் அடுத்ததும் ஒன்று சொல்லியிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் கோஷி கெனால் ப்ராஜெக்ட் இன் மித்திலாஞ்சல். சரியா, ஓகேவா, ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் வில் பி ப்ரொவைடட் ஃபார் த வெஸ்டர்ன் கோஷி கெனால் ERM ப்ராஜெக்ட் வில் பி ப்ராஜெக்ட் பெனிஃபிட்டிங் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் கல்டிவேட்டிங் 50,000 hectares ஆஃப் லேண்ட் இன் மித்திலாஞ்சல் ரீஜன் ஆஃப் பீகார். ஸோ இங்கேயும் என்ன அப்படின்னாக்கா அந்த கெனல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கோஷி கெனல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதையும் எடுத்துகிட்டு வராங்க. சரியா, ஓகேவா, ஸோ பீகாரில் நிறைய இருக்குது, நோட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே ஃபைன். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வமி ஃபண்டு சரிங்களா, ஸ்வமி ஃபண்ட் 2 சரி, அண்டர் த ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபுள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங் 50,000 dwelling units in stressed housing projects have been completed and key handed over to home buyers. Another 40,000 units will be completed in 2025 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபண்டுக்கு கீழே ஓகேவா, ஸோ சீக்கிரம் நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னாக்கா 25லேயே கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க ஃபண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷஸ் அஸ் அ பிளெண்டட் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி 15,000 crore will lie for expeditious completion of another 1 lakh units. ஓகேங்களா, அடுத்த 1 lakh யூனிட்ஸும் என்னென்னா 15,000 கோடியில் இதை முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதிலலாம் பெருசாக எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்வெஸ்டிங் இன் இன்னோவேஷன். சரியா, அடுத்தது இன்னோவேஷனில் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பட்ஜெட்டில் அலோகேட்டிங் 20,000 crore. ஓகேங்களா, ஜூலைலேயே அது சொல்லியிருப்பாங்க, ஆனால் அலோகேட்டிங் 20,000 crore. டீப் டெக் ஃபண்ட்ஸு ஃபண்ட்ஸு ஓகேங்களா, டீப் டெக் ஃபண்ட்ஸ் வில் ஆல்சோ எக்ஸ்ப்ளோர்டு டு கேட்டலைஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் அப். இப்போ இருக்கிறது இல்லாமல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அல்ட்ரா டெவலப்டுன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா, அதே மாதிரி PM ரிசர்ச் ஃபெலோஷிப்பு இது என்னென்னா இன் நெக்ஸ்ட் 5 years அண்டர் PM ரிசர்ச் ஃபெலோஷிப் ஸ்கீம் we will provide 10,000 ஃபெலோஷிப் ஃபார் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன் IIT அண்ட் IISc. ஓகேவா, நம்ம குவாலிஃபை ஆகிறோம் அப்படின்னாக்கா இதில் ரிசர்ச் இதில் படிக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த PM ரிசர்ச் ஃபெலோஷிப்பில் தாராளமாக பெனிஃபிட் ஆகலாம். சரியா, ஓகே, அடுத்தது ஜீன் பேங்க் ஃபார் கிராப்ஸ் ஜெர்ம்பிளாசம். ஜெர்ம்பிளாசம்னா ஒன்றும் இல்லைங்க, இட் இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேங்களா, அது ஒரு டிஷ்யூவாக இருக்கலாம், செல்லாக இருக்கலாம், லீஃபாக இருக்கலாம், பிளான்ட்டோட ஒரு குட்டி ஸ்டெம்மாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதை தான் நீங்கள் ஜெர்ம்பிளாசம் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ செகண்ட் ஜீன் பேங்க் வித் 10 lakh ஜெர்ம்பிளாசம் லைன்ஸ் வில் பி செட்டப் ஃபார் த ஃபியூச்சர் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. அந்த சீடை பாதுகாக்கிறது சரிங்களா, அந்த வெரைட்டியை காப்பாற்றுறது. ஓகேவா, அழிஞ்சிடாமல் அதை நீங்கள் ஃபர்தராக டெவலப்மெண்ட்டுக்கு அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இந்த இது. ஓகேவா, எதுக்கு? இட் இஸ் ஃபார் த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. ஓகேவா, அடுத்தது நேஷ்னல் ஜியோஸ்பேஷியல் மிஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூஸிங் PM கதி சக்தி திஸ் மிஷன் வில் ஃபெசிலிட்டேட் மாடர்னைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட் அர்பன் பிளானிங் அண்ட் டிசைன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். இதுக்கு கீழே என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த ஜியோஸ்பேஷியல் இதை வச்சு அழகாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடும். சரியா, அடுத்தது கயான் பாரதம் மிஷன் சர்வே டாக்குமெண்டேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் அவர் மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் வித் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மியூசியம்ஸ் அண்ட் லைப்ரரிஸ்
அண்ட் ப்ரைவேட் கலெக்டர்ஸ் வில் பி அண்டர்டேக்கன் டு கவர் மோர் தென் 1 crore manuscripts. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். We will set up a national digital repository of Indian knowledge system for knowledge sharing. சரியா, மெயினான ஒன்று. டிஜிட்டல் ரெப்பாசிட்டரி அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா we are going to set. சரியா, ஏன் அப்படின்னாக்கா நம்ம கல்ச்சர் அண்ட் அதர் முக்கியமான அந்த இது எல்லாத்தையுமே அந்த விஷயங்களை காப்பாற்றி வைக்கக்கூடிய ஒரு இது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா 4th இன்ஜின்ங்க. 3 இன்ஜின் முடிஞ்சுது. 4th இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்போர்ட். சரியா, எக்ஸ்போர்ட்னு பார்க்கும்பொழுது பாரத் ட்ரேட் நெட்டு. சரியா, அதாவது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் நம்ம முன்னே சொன்னோம்ல, பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ்லேயும் சரி ஸ்கூல்ஸ்லேயும் சரி ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது கொண்டு வரணும், பாரத் நெட் அப்படின்றது சொன்னோம்ல. அப்போ அந்த பாரத் ட்ரேட் நெட் என்ன, டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வில் பி செட் அப் அஸ் அ யூனிஃபைட் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம் பிடிஎன் அலைன்டு வித் இன்டர்நேஷ்னல் ப்ராக்டிசஸ் கூடிய நம்ம இதை பண்ணுவோம், அலைன் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேக்ஸ் ரிஃபார்ம்ங்க, முக்கியமான ஒரு விஷயம். சரியா, டேக்ஸ் ரிஃபார்ம் அப்படின்னு பேசும்பொழுது ஃபினான்ஷியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டு, எஃப்டிஐ இன் இன்சூரன்ஸ் செக்டர், இது முக்கியங்க. 100% எஃப்டிஐ வந்து உள்ளே வருது இதில், இன்சூரன்ஸ் செக்டரில். இது பார்த்துக்கணும். சரியா, ஓகேவா. எஃப்டிஐ லிமிட் ஆஃப் த இன்சூரன்ஸ் செக்டர் வில் பி ரைஸ்ட் ஃப்ரம் 74 to 100%. ப்ளீஸ் மேக் அ நோட். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி ஆஃப் NABFID. ஓகேவா, பார்ஷியல் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி ஃபார் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கிராமின் கிரெடிட் ஸ்கோரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வில் டெவலப் கிராமின் கிரெடிட் ஸ்கோர் ஃப்ரேம்ஒர்க் டு சர்வ் த கிரெடிட் நீட்ஸ் ஆஃப் த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ் அண்ட் பீப்புள் இன் ரூரல் ஏரியாஸ். ஓகேங்களா, ஸோ இவங்க எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு கடன் அடைச்சிருக்காங்க, எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்றதை வச்சு இவங்களுக்கு ஃபர்தராக இன்னும் கிரெடிட்டை வந்து கொடுக்கறதுக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வில் ஹெல்ப் தெம். சரியா, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் வேண்டாங்க, நார்மலாக இருக்கும், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. த ரிவைஸ்ட் எஸ்டிமேட் ஆஃப் ஃபிசிக்கல் டெஃபிசிட் 4.8% ஆஃப் GDP. சரிங்களா, ரிவைஸ்டு எஸ்டிமேட் ஆஃப் ஃபிசிக்கல் டெஃபிசிட். சரியா, 4.8%. ஒன்றும் இல்லைங்க, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து டோட்டல் ரிசிப்ட் பாரோயிங்ஸை தவிர நீங்கள் எடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது வந்துடும். சரியா, எக்கனாமியில் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, இந்த டேர்ம்ஸு இது எல்லாமே எக்கனாமியில் நம்ம தரவாக படிச்சிருப்போம், பட் ஸ்டில் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பட்ஜெட் எஸ்டிமேட் 2025-2026 பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னாக்கா it is coming to this total receipt other than borrowings, total expenditure or estimated 34.96 lakh crore and 50.65 lakh crore respectively. சரிங்களா, உங்களுக்கு வந்து டோட்டல் ரிசிப்டும் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் எவ்வளோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த டேட்டா வந்து கீ ஃபீச்சர்ஸில் இருக்கும், அதில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த செக்டாருக்கு எதுக்கு வந்து அதிகமாக அலோகேட் பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்த்துக்கணும். ஓகேவா, அதை பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிஸ்கல் டெஃபிசிட் இப்போது எஸ்டிமேட்டட் டு பி 4.4% ஆஃப் GDP. இதை பார்த்துக்கோங்க, இந்த ஃபிகர் முக்கியம். ஓகேவா, சரியா. ஸோ திஸ் இஸ் வாட் அந்த 4 இன்ஜின்ஸ் பற்றியும் பேசியிருப்பாங்க. இப்போ அடுத்தது அழகாக டக்குன்னு எதுவும் போயிடுவோம்னா டாக்ஸஸ், எஸ்பெஷலி இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது வரும். சரியா, இன்டைரக்ட்டு நீங்கள் பேசும்பொழுது மெயினான என்னன்னாக்கா ரிலீஃப் ஆன் இம்போர்ட்டட் ட்ரக்ஸ் அண்ட் மெடிசன்ஸு. ஓகேவா, ஸோ நிறைய சொல்லியிருப்பாங்க, பர்டிகுலர்லி தோஸ் ஆஃப் சஃபரிங் ஃப்ரம் கேன்சர், ரேர் டிசீசஸ் அண்ட் அதர் சிவியர் க்ரானிக் டிசீசஸ் டு ஆட் 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் டு த லிஸ்ட் ஆஃப் மெடிசன்ஸ் ஃபுல்லி எக்ஸம்டட் ஃப்ரம் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி. அதான் BCD அப்படின்னு சொல்லுவாங்க. 36 இதுக்கும் வரி ரத்து. சரியா, அது இல்லாமல் இட் ஆல்சோ ப்ரப்போசஸ் டு ஆட் 6 லைஃப் சேவிங் மெடிசன்ஸ் டு த லிஸ்ட் அட்ராக்டிங் கன்செஷனல் கஸ்டம்ஸ் டியூட்டி ஆஃப் 5% எக்ஸ்ட்ரா. இது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு 6 மெடிசன்ஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா இந்த கன்செஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நல்ல விஷயங்க இது. கேன்சர்ஸ் கார்டு அந்த மெடிசினல் அந்த இது ரேட் எல்லாமே என்னாக ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா குறைஞ்சிரும். அடுத்தது சப்போர்ட் டு டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அண்ட் வேல்யூ அடிஷன். சரியா, ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு நீங்கள் பேசும்பொழுது இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ட். கோபால்ட் பவுடர், வேஸ்ட் ஸ்கிராப் ஆஃப் லித்தியம் அயான், பேட்ரி, லெட்டு, ஜிங்க்கு அண்ட் 12 மோர் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், இதுக்கு எல்லாமே வந்து எக்ஸம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் மேபி எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் சிலதுக்கு ரேட்டு வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, லெட்ஸ் see that. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா டெக்ஸ்டைல்ஸ். ஸோ டெக்ஸ்டைல்ஸ் வந்து ப்ரமோட் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் அக்ரோ டெக்ஸ்டைல், மெடிக்கல் டெக்ஸ்டைல் அண்ட் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் அட் காம்படிட்டிவ் ப்ரைஸஸ்.
ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, டு ரிவைஸ் த பிசிடி ரேட் knitted fabrics covered by the tariff line of 10 or 20% to 20, ஓகேங்களா, ஆர் 115 per kg whichever is higher. அவங்களுக்கு அந்த இதை வந்து அதிகமாக கொடுக்குறது. சரியா, ஓகேவா. இந்த டேர்ம்ஸ் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அக்ரோ டெக்ஸ்டைல்னா என்ன, மெடிக்கல் டெக்ஸ்டைல்னா என்ன, ஜியோ டெக்ஸ்டைல்னா என்ன, இது எக்ஸாம் ஏரியா. சரியா, இது யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த டேர்ம்ஸ் முக்கியம். ஓகேவா, இதை பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் அப்புறம் எக்கனாமி, ஜியாகிரஃபி, பாலிட்டி கிளாஸ் மாதிரி ஆகிடும். சரியா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ்ன்னு பேசும்பொழுது மேக் இன் இண்டியா பாலிசி. சரியா, இன்டராக்டிவ் ஃப்ளாட் பேனல் டிஸ்பிளே ஐஎஃப்பிடி from 10% to 20% and reduce the BCD to 5% on open cell and other components. ஸோ அப்போ எலக்ட்ரானிக் குட்ஸோட ரேட்ஸும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, ஸோ இதையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, ஓகே. அதுக்கப்புறம் லித்தியம் அயான் பேட்டரி. ஸோ இதுலேயும் என்ன அப்படின்னாக்கா exempted capital goods, 35 additional capital goods for EV battery manufacturing, 25 additional capital goods for mobile phone battery manufacturing. ஓகேவா, ஸோ இதுக்கும் என்ன அப்படின்னாக்கா டேக்ஸ் கொஞ்சம் குறைச்சிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்போ எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃபார் அ சேஞ்ச். இவி கார்ஸ் அதுலேயும் கூட பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா டெலிகம்யூனிகேஷனுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டு ப்ரிவென்ட் கிளாசிஃபிகேஷன் டிஸ்பியூட்ஸ், ரெடியூஸ் த பிசிடி ஃப்ரம் 20% to 10% அண்ட் கேரியர் கிரேட் ஈத்தர்நெட் ஸ்விட்சஸ். ஸோ இதையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 20% 10% மாற்றிருக்காங்க. ஓகே, எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ். சரியா, டு ஃபெசிலிட்டேட் த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐ ப்ரப்போஸ் எக்ஸ்டெண்ட் த டைம் பீரியட் ஃபார் த எக்ஸ்போர்ட் ஆஃப் 6 months 1 year, ஃபர்தர் எக்ஸ்டெண்டபிள் அனதர் 3 months. ஓகேவா, சரியா, எக்ஸ்டெண்டட் டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 6 மாதமாக இருந்தது, இப்போது 12 மாதமாக ஆக்கியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 3 months எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் என்னன்னாக்கா உங்களுக்கு அந்த 12 + 3 months டியூட்டி ஃப்ரீ. சரியா, ஓகேவா. அடுத்தது லெதர் செக்டாரு. ஸோ லெதர் செக்டார்லேயும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் 20% உங்களுக்கு வந்து டியூட்டி ஃப்ரீ வந்து கம்மி பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா, அடுத்தது மெயினான ஒரு விஷயம் மரைன் ப்ராடக்ட் டு ரெடியூஸ் பிசிடி. சரியா, ஃப்ரம் 30% to 5% ஆன் ஃப்ரோசன் ஃபிஷ் பேஸ்ட். சுருமி, இதை கூட சுருமின்னா என்னன்னு கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. ஃப்ரோசன் ஃபிஷ் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை 30% 5% குறைச்சிட்டாங்க, பெரிய விஷயம். சரி, அதே மாதிரி ஃப்ரம் 15% to 5% ஆன் ஃபிஷ் ஹைட்ரோலிசேட். சரியா, ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபிஷ் அண்ட் ஷ்ரிம்ப் ஃபீடு. அதுக்கு அந்த சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதை மேக் பண்ணுறதுக்கானது தான் இந்த ஹைட்ரோலிசேட். ஸோ இதையும் என்னென்னா 15 to 5 குறைச்சிட்டாங்க. சரியா, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமான விஷயம் டைரக்ட் டாக்ஸஸ். ஓகே, ஸோ டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு பேசும்பொழுது தான் முக்கியமான ஒரு திருக்குறளை ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னாக்கா வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னாக்கா செங்கோன்மை அப்படின்ற அந்த அதிகாரத்துலேருந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா இந்த திருக்குறளை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த திருக்குறளை பார்த்துக்கணும். இதோட மீனிங் ஃபுல்லாகவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பார்த்துக்கணும். சரியா, ஓகேவா. இது ஃபுல்லாகவே பார்த்துக்கிறது கொஞ்சம் சேஃப்ங்க. சரியா, ஸோ இதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரப்போசல் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னாக்கா மெயினாக இந்த டைரக்ட் டாக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் வித் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் மிடில் கிளாஸ், rationalization of TDS, TCS for easing difficulties, encouraging voluntary complaints, reducing complaints burden, ease of doing business, employment and investment அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் ரேஷனலைசேஷன் ஃபார் ஈஸிங் டிஃபிகல்ட்டிஸ். ஒன்றும் இல்லைங்க, டிடிஎஸ் என்னென்னா டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். ஓகேவா, ஸோ இதில் என்னன்னாக்கா த லிமிட் ஃபார் டேக்ஸ் டிடக்ஷன் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் சீனியர் சிட்டிசன் இஸ் பீயிங் டபுள்டு ஃப்ரம் த ப்ரெசண்ட் 50 lakhs to 1 lakh. ஓகேங்களா, 50,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் சரியா. ஸோ அந்த 50,000 இருந்ததை 1,00,000 மாற்றிருக்காங்க. சரியா, அது வரைக்குமே அவங்க என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னாக்கா டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஆனுவல் லிமிட் ஆஃப் 2.40 lakh ஃபார் டிடிஎஸ், ரெண்ட் இஸ் பீயிங் இன்க்ரீஸ்டு டு 6 lakh. இதை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, த்ரெஷோல்டு டு கலெக்ட் டேக்ஸ் அட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ரெமிட்டன்சஸ் அண்டர் ஆர்பிஐ லிபரலைசேஷன் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் is proposed to increase 7 lakh to 10 lakh. ரெமிட்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போது நீங்கள் வெளியூர்லேருந்து உங்களுக்கு வருது இல்லை,
ஓகேங்களா. இன்கம் அதாவது நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா 7 to 10 lakhs வரைக்கும் இருக்குது. 7லேருந்து 10 lakh மாற்றிருக்காங்க. அது வரைக்குமே நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னாக்கா டேக்ஸ் வந்து பண்ண வேண்டாம். சரியா, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா என்கரேஜிங் வாலண்ட்ரி கம்ப்ளைண்ட்ஸ். சரியா, கவர்மெண்ட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் மோடி பிலீவ்ஸ் சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸ். ஓகேங்களா, எல்லாருக்கும் எல்லாமும், எல்லா டெவலப்மெண்ட்டும் எல்லாமே போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி குமுலேட்டிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. அதுதான் சப்கா அப்படின்னாலே எல்லாருக்கும் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் ஃபார் ஆல் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா. ஸோ இதை வந்து ஒரு இதுவாக வச்சு போயிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே, சந்தோஷம். ஓகே, ரெடியூசிங் கம்ப்ளைண்ட்ஸ் பேர்டன். சரியா, இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஸ்மால் சேரிட்டபிள் ஒன்றும் இல்லைங்க. ட்ரஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ 10 வருஷமாக மாற்றிட்டாங்க. சரியா, ஸோ அந்த ட்ரஸ்டெல்லாம் ரன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து 5 yearsலேருந்து 10 years என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா மாற்றிருக்காங்க. சரியா, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டன்னேஜ் டேக்ஸ் ஸ்கீம் ஃபார் இன்லேண்ட் வெசல்ஸு. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆன்கோயிங், அதாவது ஒன்லி சீ கோயிங் ஷிப்புக்கு தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இன்லேண்ட் வாட்டர்ஸ் அதுக்கும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த டன்னேஜ் டேக்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா மெயினான ஒரு பார்ட்டு. சரியா, நியூ டேக்ஸ் ரிஜிம். சரியா, ரிவைஸ் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஸ் ஃபாலோஸ். பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் ஒரு டவுட் வந்திருக்கும். என்னன்னாக்கா 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, ஆனால் ரிபேட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும். சரியா, ஆனால் நீங்கள் டேக்ஸ் கட்ட மாட்டீங்க, அதுதான் ரிபேட்டுங்க. புரியுதா. இல்லையாட்டி நீங்கள் எக்கனாமிக்காக இன்னும் ரொம்ப டீப்பாக போய் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது கட்டுற மாதிரி கட்டி அதை உங்களுக்கே திருப்பி கொடுக்குற மாதிரின்னு அர்த்தம். சரியா, அதுதான் ரிபேட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் 12 lakhs வரைக்கும் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்லாபு வருஷத்துக்கு, அதாவது மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய் நீங்கள் சம்பாரித்தாலும் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரியா, ஓகேவா. உங்களுக்கு 12 lakhக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா 12 லட்சத்துக்கு அப்புறம் இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கனாக்கா டேக்ஸு கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா, புரிஞ்சுக்க முடியுதா. டேக்ஸ் பேஸ் அப் டு 12 lakh ஆஃப் நார்மல் இன்கம் அதர் than ஸ்பெஷல் ரேட் இன்கம் such as capital gains. Tax rebate is being provided in addition to the benefit due to slab rate reduction in such a manner that is no tax payable by them. சரியா, புரிஞ்சுக்க முடியுதுங்களா. ஸோ அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா பே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 12க்கு மேலே போச்சுன்னா பர்டிகுலர் அமௌண்ட் எவ்வளோ வருதோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். சரியா, ஓகே, சரியா. ஸோ இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் தான் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் தான் அப்படியே அழகாக ஜிகிஜிகின்னு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் செம கலராக கொடுத்துருப்பாங்க. அந்த 4 இன்ஜின் தெரியுதா, அக்ரிகல்ச்சர், MSME, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, அவங்களோட கோல் என்ன, இதை வச்சு ஸ்பிரிட்டாக வச்சு போகிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த தெலுங்கு போயிட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. க்ரோத் ஆக்ஸலரேஷன் வந்து விக்ஷித் பாரத் அப்படின்னா எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக, சரியா. டெவலப்மெண்ட் மெஷர்ஸு கரீப், யூத், அன்னதாத்தா, நாரி, இந்த 4 இதையும் வச்சு சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ இதில் என்னென்ன அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே தெரியுதா, மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஓகேவா. ஸோ கேசிசி, காட்டன் ப்ரொடக்டிவிட்டி, மற்ற எல்லாத்தையுமே இதை சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு க்ரக்ஸ் மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா டப்பு டிப்புன்னு புரிஞ்சிடும். எடுத்ததும் இதை மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து எட்டாது. ஏன் எதுக்குன்னு ஒரு கேள்வி பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். சரியா, ஆத்ம நிர்பாரதா இன் பல்சஸ் நம்ம அங்கே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. சரியா, ஸோ என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியா போஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸாக மாற்றணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரியா, கரீபு, யூத், அன்னதாத்தா, நாரி, MSMEயில் என்னென்ன பண்ண போகிறாங்க, விமனுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதாங்க மைக்ரோ என்டர்பிரைசஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போது ரிவைஸ்டு, இதுதான் முக்கியம். ஓகேங்களா. ஸோ இந்த ரிவைஸ்டில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 2.5 அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஓகேவா. அதாவது கரண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கேரண்டி கவர் 5 கோடியாக இருந்திருக்கும், இப்போ 10 கோடி, 10 கோடியாக இருந்தது 20 கோடியாக மாறியிருக்கும். சரியா, ஓகேவா. ஸ்மால் என்டர்பிரைசஸ் பார்த்திங்கன்னா 10 இருந்தது, இப்போ 25 மாறிடுச்சு. 50 இருந்தது, இப்போது 125. இதுதான் இப்போ எக்ஸிஸ்டிங், இதை சொல்லவே கூடாது. புரியுதுங்களா. ஓகேவா. ஸோ டர்ன் ஓவரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 5 இருந்தது 10, 50, 100, 250 வந்து 500 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஓல்டு வேல்யூ, திஸ் இஸ் ஸ்கிராப்டு ஒன். இதை தான் பார்க்கணும். சரியா, ஓகேவா. புரிஞ்சுக்க முடியுதுங்களா.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த சாக்ஷம் அங்கன்வாடி போர்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஐஐடிஸ், டே கேர் கேன்சர் சென்டர்ஸ், பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம், ஓகேவா? இது எல்லாமே என்னென்னா அதை க்ரக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அட்டல் டிங்கரிங் லேபு, இது எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக என்ன ஆகும்னாக்கா இந்த டாக்குமெண்ட்டை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சரியா? ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் ப்ரொப்போசல்ஸ் என்னென்ன இதில் சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி டைரக்ட் டேக்ஸ் ப்ரொப்போசல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. மெயினான ஒரு விஷயம், நம்மளோட இன்கம் எவ்வளோ வருது, எப்படி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? ருப்பி கம் ஃப்ரம், நீங்கள் ₹1 அப்படின்னா அந்த ₹1 யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த 100 பைசா அந்த ₹1 அப்படிங்கிறது வருதுன்னாக்கா இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா 24% பாரோயிங்ஸ், கடன் அப்படிங்கிறதுலேருந்து தான் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா அதிகபட்சம் இன்கம் டேக்ஸ்லேருந்து வருது. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஓகேங்களா? இன்கம் டேக்ஸ் அதிகம், அதுலேருந்து தான் அதிகமாக வருது. அடுத்தது பார்த்தோன்னாக்கா ஜிஎஸ்டி தாங்க தேர்டு பொசிஷன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் டேக்ஸ், ஓகேங்களா? இது பார்த்திங்க அப்படின்னாக்கா 4th பொசிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் டேக்ஸ் ரிசிப்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ், கஸ்டம்ஸு, லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் டெப்ட் கேபிட்டல் ரிசிப்ட். சரியா? ஓகேவா? ஸோ இதிலேருந்து தான் என்ன அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளோ எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி எதுக்கு எவ்வளோ செலவாகுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்ல. சரியா? அப்போ எதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு எதுக்கு ரொம்ப அதிகமாக நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா ஸ்டேட்ஸ் ஷேர் ஆஃப் டேக்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பிரித்து கொடுக்குறீங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அதிகமாக செலவாகுது. வட்டி கட்டுறோம், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இருக்குல்ல, அதுக்கும் செலவாகுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ். ஆமாம், கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்களா? ஸோ அந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ்க்கு நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம். சரியா? அதே மாதிரி எக்ஸ்க்ளூடிங் கேபிட்டல் அவுட்லே ஆன் டிஃபென்ஸ் அண்ட் சப்சிடி. சரியா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 16% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எதுக்கு அதிகமாக செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பெண்டிச்சர், சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸு, ஓகேவா? ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் அதர் ட்ரான்ஸ்ஃபர்ஸு, சரியா? டிஃபென்ஸு, சரியா? அப்புறம் சப்சிடி. ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஓவராலாக ஒரு எப்படி வந்து இன்கம் வருது, அது எப்படி செலவாகுது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதை பார்த்துக்கணும். அதெல்லாம் கொஷின் ஏரியாங்க. சரியா? ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் பட்ஜெட். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தமிழ் டாக்குமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தமிழ் டாக்குமெண்ட் இருக்குது, பிஐபிலேருந்து வந்தது. நான் தமிழ்லேயும் வேணால் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக 2 கொஷின் கன்ஃபார்ம். ப்ளீஸ் கண்டிப்பாக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை ஃபர்தராக எந்த டவுட் எது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்க. ஓகேவா? ஸோ உங்களை ஃபாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.